ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் இளம் சிறுகுகள் இயேசுக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை தந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்போம், வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்கிற பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. மாறாக நமக்கு பாதகமான சூழ்நிலையில் தனித்து விடப்படுகையில் வேதனையின் மத்தியில் நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லையோ என்று நினைக்க தோன்றுகின்ற பொழுது நாம் எவ்வளவாய் தவித்து போகிறோம். குறிப்பாக நாம் நேசிக்கிறவர்கள் கூட நம்மை பார்த்து முகம் திருப்பி கொண்டு போகிற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். உள்ளத்தில் ஒன்றையும் உதட்டில் ஒன்றையும் வைத்து பேசுகிற மக்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் என்று ஒன்று வருகிற பொழுதுதான் அநேக உண்மைகள் நமக்கு புரிய வருகிறது. மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று புரிந்து கொள்கிற பொழுதுதான் நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் நம்மை நேசிக்கவும் நம்மை விசாரிக்கவும் ஒரு தெய்வம் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு பெரிதாக அவர்கள் உதவி விடவில்லை என்றாலும் நம்மை பார்த்து ஒரு ஆறுதலாய் பேச மாட்டார்களா என்றுதான் இந்த இருதயமும் எதிர்பார்க்கின்றது. வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை தான் இந்த உணர்வுகளின் மத்தியில் யோசிக்க தோன்றுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னை நீதிமானாய் காண்பிக்க வேண்டும் என்ற மனதை உடைய ஒருவனை நோக்கி இயேசு அவனுக்கு சொல்லியிருந்தார். எனக்கு பிறன் யார் என்று கேட்ட அவனுக்கு அவர் ஒரு கதையை சொல்லுகிறார், சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். தன் வேலைமை நிமித்தமாய் அவன் புறப்படுகிற பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி போனான். இப்படிதான் அநேகர் நம்மை பார்த்து விலகி போகிற பொழுது நல்ல சமாரியனாக இயேசு நம்மிடத்தில் வந்து நம்மை விசாரிப்பது மாத்திரமல்ல, நமக்கு அவர் உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனநிலையில தன்னை ஒருவரும் விசாரிக்கவில்லையே, தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, காயப்பட்டு கிடக்கிறேனே, ஒன்றுமில்லாமல் கிடக்கிறேனே, இப்படிப்பட்ட அநேக அங்கலாய்ப்புகள் உங்களுக்கு உண்டா? மறந்து விடாதீர்கள். லேவியனை போல் அல்ல, ஆசாரியனை போல் அல்ல, சமாரியனாக இயேசு வருவார். அவரை உங்களை விசாரிப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கும் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஏக்கங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவது நிச்சயம். அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஏனெனில் அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள், மாறாக மனிதரிடத்தில் சொல்லாதிருங்கள். மனிதன் கவனித்து கேட்டும் கண்டும் காணாமலும் போவான். ஆனால் ஆண்டவரோ விசாரித்து கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்துல உங்கள் கவலைகளை அவர் விசாரித்து கேட்கிற ஆண்டவர். அவருடைய பாதத்துல நம்முடைய கவலைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுவோம், ஜெபிப்போம். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட தெய்வம்
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நிலையற்ற இந்த உலக வாழ்வில எங்களுடைய ஆதாரமாய், நம்பிக்கையாய், சமாதானமாய் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 7 மாதங்களை கடக்க பண்ணினீர். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய அன்பையும், உம்முடைய கிருபையும், உம்முடைய தயவையும், உம்முடைய ஒத்தாசையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை விசாரித்து எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளும். எல்லா எதிர்வல்லமைகளிலிருந்தும் எங்களை விலக்கி மீட்டு ஆண்டவரே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் கேட்க பண்ணும் கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். காத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.